சட்டமன்ற தேர்தல் 2026 ஒட்டி வடமதுரையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகளுக்காக பல்வேறு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக வெளி மாநிலங்களில் இருந்து துணை ராணுவ படையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் 50 பேர் கொண்ட குழுவினர் மற்றும் உள்ளூர் போலீசார் என சுமார் 100 பேர் இன்று வடமதுரையில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பில் வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா, வடமதுரை இன்ஸ்பெக்டர் நிதிகுமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் அங்கமுத்து, சுரேஷ் பாபு உள்ளிட்ட போலீசார் கலந்து கொண்டனர். வடமதுரை தென்னம்பட்டி சாலை பிரிவில் இருந்து வடமதுரை பேருந்து நிறுத்தம் வழியாக போலீஸ் நிலையம் வரை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. அப்போது ட்ரம்ஸ் வாசித்து விழிப்புணர்வு பதாகையை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாக்களிப்பது நமது கடமையாகும். தேர்தலை சீர்குலைக்க முயன்றால் சட்டப்படி இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். இந்திய தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை கொடி அணிவகுப்பானது தற்போது நடைபெறப் போகின்றது. மக்கள் தங்களது வாக்கினை வாக்குச்சாவடிக்கு சென்று செலுத்தி ஜனநாயக கடமையாற்றுவதற்கு முழுமையான பயமின்றியும் தங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குகளை செலுத்த இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாக்களிப்பது நமது கடமையாகும். தேர்தலை சீர்குலைக்க முயன்றால் சட்டப்படி இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். மக்கள்